Hi everyone, welcome back to my channel Tamil Mom-tastic. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பாச்சோறு. இது ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி. இது ரொம்ப சிம்பிளா ஸ்வீட்டா பண்ணிரலாம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். பாச்சோறு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துறலாம். பச்சரிசி 1 கப் எடுத்துக்கறேன். இப்போ உங்ககிட்ட பச்சரிசி இல்ல அப்படினா நம்ம இட்லி அரிசி இருக்குல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெல்லம் நான் இங்க 2 கட்டு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். இது உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. இது நீங்க பொடிச்சீங்கன்னா 1 கப் வரும். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய். அதுக்கு அப்புறம் ஏலக்காய் ஒரு 4-5 எடுத்து வச்சிருக்கேன். இது தட்டி போடணும். சோ அவ்வளவுதான். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ இந்த குக்கர்ல 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுமே நம்ம அரிசி போட்டுறலாம். இப்போ தண்ணி லைட்டா சூடானதுமே இப்போ அரிசி நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுமே நம்ம மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனலான ரெசிபி தான் இது. இது முஸ்லிம்ஸ் வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஃபங்க்ஷன்லாம் வரும்போது ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரும்போது இதை வைப்பாங்க கண்டிப்பாட்டு. ஸோ இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 4 விசில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 4 விசில் போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துடுச்சு. நல்லா ஓவராக குழையவும் கூடாது, நல்லா பொடுன்னு இருக்கவும் கூடாது. லைட்டாக குழஞ்சி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் எடுக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டின உடனே அது கெட்டியாக விழுது பார்த்தீங்களா, அதான் அதோட பக்குவம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி கிளறி விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்ல நெய் உருகுனதுமே நல்ல நெய் உருகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி உருகினதுக்கு அப்புறமாட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸ் இருக்குல்ல அதை இதில் போட்டுடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த நெய்யிலே கொஞ்சம் ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை எடுத்து வச்சிருந்தோம்ல அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கிறேன். ரொம்ப சர்க்கரை பாகு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சதுமே நம்ம எடுத்துடணும். ஸோ அதை இதில் விட்டுட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இப்படியே வேக வச்சுருங்க. இப்போ வெந்துடுச்சு. இப்போ லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். பார்த்தீங்களா, இப்போ தண்ணிலாம் வற்றி நல்லா அழகாக வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பூ போடணும். தேங்காய் பூ போட்டு அகைன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம். அது ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் துண்டு இருக்குல்ல அதை சின்னதாக கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் பண்ணுவாங்க. பாருங்கள், நம்மளோட பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இது செய்யறதுக்கு டோட்டலி நமக்கு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் வரை தான் ஆகும். ஸோ ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. மறுபடியும் ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.